காவேரி வந்து ரொம்ப கோவமாக வெளியே வருவாங்கங்க. வெளியே வரதை பார்த்தோன்னே நம்ம யமுனா வந்து கையில் ஃபோனை வந்து அப்படியே மறைச்சினே இருப்பாங்க. ஒழுங்காக என் ஃபோனை என்கிட்ட கொடுத்துருன்னும் போது, இல்லை இல்லை ஒரு செக் பண்ண உன்னியும் நிவினும், நிவின் என் ஃபோனை போட்டால் எடுக்கவே மாட்டுறாரு, அதால தான் உன் செல்ஃபோன்லேருந்து உன் நம்பர்லேருந்து போட்டேன், சார் உடனே லைனுக்கு வராரு, அடாடாடாடாடா நான் இது வரைக்கும் 30 கால் பண்ண ஒன்றுத்துக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரே ஃபோன் அடித்தேன் அதுவும் மிஸ்ஸு கால் தான் கொடுத்தேன், உடனே லைனுக்கு வராரு பார்த்தியா, நினச்சேன் இது கன்ஃபார்ம் ஆகணுமான்ட்டு நினச்சேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னும் போது அந்த இடத்துல வந்து காவேரி வந்து சொல்லும், நீ ஏதாவது உன் இஷ்டத்துக்கெல்லாம் நினச்சிக்காத யமுனான்னும் போது, நான் என் இஷ்டத்துக்கு உங்களை 2 பேரையும் கையங்காலையும் பிடிக்கணும்னு நினச்சேன், அதால தான் ஃபோனை வச்சு செக் பண்ணேன்னும் போது, சி என் ஃபோனை கொடுறின்ட்டு போ, ஹலோ ஏன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு கோவம் வருதான்னும் போது, வேண்டாம் என் மனசு நீ ரொம்ப நோகுற மாதிரி ஏற்கனவே பேசிட்டு இருக்கிற, வேண்டாம் போது, என்ன உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா, சின்ன பொண்ணுக்கிட்ட ஒரு பொய் சத்தியத்தை பண்ணிட்டு என் மனசை உடைச்சி அதோடவா உனக்கு ஒரு மனசு, இப்போ தான் எல்லாத்தையும் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு யமுனா வந்து காவேரி கிட்ட சண்டை போட்டு